ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். இங்கே ஹீரோயினோட சிஸ்டரும் ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா, அவளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் அவள் சிஸ்டர், இல்லை நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவா. இல்லை நான் உன்னோட அக்கா, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என்னோட சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் அந்த பக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோயினும் இழுக்கிறா. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கடத்தில் அந்த பக்கெட் பறந்து வெளியில் போய் விழப்போகுது. அதை ரெண்டு பேருமே பிடிக்கிறதுக்காக அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லோரும் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் பாஸ்ட்டில் நடந்த மாதிரி தோணுது. அவள் அங்கே ரீபவுண்ட் ஆகிருப்பாள். என்ன நடந்திருக்குன்னா, அவளோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் அவளை ரீபார்ன் ஆயிருக்கா. அந்த டைம் அவளோட சிஸ்டருமே ரீபார்ன் ஆயிருப்பா. ஆக்சுவலாக பார்த்தா அவளுக்கு இது தேர்ட் லைஃபாக இருக்கும். அந்த டைம் அவங்க அம்மா ஜூலியா, நீ நினச்சது நடக்க போகுது, நீ ஆசைப்படவரே உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காரு, நீ அவருக்கு ஓகே சொல்லு, உன்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கில் இருப்பாள். இவனை நம்ம எப்படா கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு யோசிச்சுட்டே இருப்பாள். சரிவா கீழே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இது தேர்ட் லைஃபாக இருக்கும். ஹீரோயின் முன்னாடியே அவனை மேரேஜ் பண்ணியிருப்பாள். இங்கே அவன் ஹீரோயினை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துருப்பான். ஆனால் அங்கே பாஸ்ட்டில் பார்த்தா அவளை அவன் ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பான். அவளுக்கு 3 போட்டில் விஷத்தை கொடுத்து அவளை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவான். அவள் குடிக்க மாட்டாள், துப்புவாள். ஆனாலும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவனை குடிக்க வச்சிருவான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், பயங்கரமாக இரும்புவா. நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன்னை பிடிச்சதே இல்லை, உன்னோட பணத்துக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், நீ எல்லாம் எனக்கு லவ்வரா, என்னோடய எய்மே நான் நிறைய பணம் சேர்க்கணும், அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. இதுக்காகவா கல்யாணம் பண்ணிட்டு, இதை கேட்டு நானே கொடுத்துருப்பேன், எதுக்காக இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறேன், நீ எனக்காக ஒன்றுமே பண்ணதில்லை, நீ இப்படி எனக்கு விஷத்தை கொடுக்குறியே அப்படின்னு சொல்லுவாள். நீ சாவு, நீ செத்தினா தான் என்னால் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோயின் பிளட் வாமிட் எடுத்து அங்கேயே இறந்து போயிடுறா. இது எல்லாமே அவளோட பாஸ்ட்டில் நடந்திருக்கும். அதே போல் அவளோட செகண்ட் பாஸ்ட் லைஃப்பையும் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் அவளோட சிஸ்டரோட லைஃப்பை பற்றி காட்டுறாங்க. ஹீரோயின் கல்யாணம் பண்ணாமல் அவளோட சிஸ்டர் அவனை மேரேஜ் பண்ணியிருப்பாள். ஆனால் அவன் அவளையுமே ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பான். அவளை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடித்து துன்புறுத்தி உள்ளே அடைச்சி வச்சுருப்பான். அந்த சிஸ்டர் சொல்லுவாள், அவனை நான் நம்பி போனது ரொம்ப தப்பாக போச்சு, அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தி என்னை டார்ச்சர் பண்ணிட்டான், அவன் பணத்துக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறான், இது தெரியாமல் நான் அவனை மேரேஜ் பண்ணி ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் பயங்கரமாக அழுகுறா. இப்போ முடிச்சு பார்த்தா அவளோட செகண்ட் லைஃப்பும் முடிஞ்சிடுது. அப்போ ஹீரோயினோட அம்மா கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு. அப்போ சிஸ்டருக்குமே ஒரு மாதிரி செகண்ட் லைஃப்லேருந்து அவள் முடிச்சிருப்பா. இது எல்லாமே பார்த்துட்டு அவள் கம்முன்னு நின்றுட்டுருப்பா. கீழே ஹீரோயினோட அம்மாவோட கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. இங்கே பாரு ஜூலியா, நீ ஓகே சொல்ல வேண்டியவர் இங்கே தான் இருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவனை கல்யாணம் பண்ணால் நான் சீக்கிரமாக சாக வேண்டியதுதான், இவனை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்கா. இவன் சொத்துக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இவன் வில் யூ மேரி மீன்னு வில்லன் கேட்குறான். அந்த டைம் பார்த்தா அந்த நாட்டோட ராஜா அவனோட மந்திரியோட வந்திருப்பான். எதுக்காக வந்திருப்பான்னா, அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன லைஃப் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு மாறு விஷயத்தில் பார்க்கறதுக்காக பிச்சைக்கார விஷயம் போட்டு வந்திருப்பான். அப்போ மந்திரி சொல்லலாம், இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிது போல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுவான். நீ வாய மூடி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ மந்திரி, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே எஜமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே நான் அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்ஸ் பவுலை வாங்கிட்டு அங்கேருந்து அந்த கூட்டத்துக்கு போவான் ஹீரோ. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே முழிச்சிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, இவனை எப்படிலாம் நம்ம மேரேஜ் பண்ணுறது, கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவன் வில் யூ மேரி மீ சொல்லிட்டு அவளை கேட்பான். ஆனால் ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமேன்னு யோசிச்சிட்டே இருப்பாள். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவள் இதுக்காக தான் ரொம்ப நாளாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அவள் கண்டிப்பாக அவங்களுக்கு எஸ் தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயின் இவன் மனசுலேயே நினச்சிப்பா, இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம சீக்கிரமாக சாக வேண்டியதுதான், இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி யோசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேட்டவுடனே, இல்லை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாள். ஏன்னா
அவன் எவ்வளோ கொடூரமானவன்னு ஹீரோயின் கூட தான் தெரியும். ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அம்மா நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயின் அம்மா நீ தெரிஞ்சு தான் பேசிட்டேன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, புத்தி மழங்கி போச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ ஒரு அரக்க, நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஜூலியா உனக்கு என்ன ஆச்சு, தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ உன்னை பற்றி யோசி, உனக்கு இது அவனை ரொம்ப தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் என்ன இவளை இப்படி பேசிகிட்டு இருக்கா, கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் காசு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் பார்க்குறா, இங்கே இவனை கல்யாணம் பண்ணிக்க பதிலாக நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவர் லவ் பண்ணுறவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க அம்மா அப்படி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னா நீ யாரை லவ் பண்ணுறேன்னு அந்த வில்லன் கேட்குறான். நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவர் இங்கே தான் இருக்கார், யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சரி ஓகே வேறு வழி இல்லை, இங்கேருந்து நம்ம யாரையாவது காட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக கண்ணை மூடிட்டு ஒரு விரலை காட்டுறா. பார்த்தா அங்கே பெகர் கேஷுவலாக சாப்பிட்டுட்டே உள்ள வந்து நிற்கிறான். ஹீரோயினும் சரி ஓகே யாரையாவது காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு விரல நீட்டுறா. பார்த்தா அங்கே வந்து எல்லாருமே அவனே பார்க்குறாங்க. பார்த்தா அது ஹீரோ பெகர். எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டாலே பிச்சைக்காரனை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஹீரோவுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இந்த பொண்ணு நம்மளை போய் சொல்கிறாளே, இந்த பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லையே, என்னடா அப்படின்னு பார்க்குறான். இப்போ ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க, இவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னம்மா பண்ண போகிற, என்னம்மா ஆச்சு உனக்கு, பைத்தியம் முச்சிச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த வில்லன் கேட்குறான், இது என்னை விட உனக்கு அவன் தான் பிடிச்சிருக்கா, பிச்சைக்காரனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சாகிறதோடு இந்த பிச்சைக்காரன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அவங்க அம்மாவுமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுறா ஹீரோயின், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க எல்லாருமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, என்ன இவளுக்கு இப்படியா பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மாவுக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. அம்மா நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைங்க, பிச்சைக்காரன்னு பார்க்காதீங்க, நல்ல மனசு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறான். இப்போ வில்லனுக்கு செம கோவம் வருது. நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே ஷாக் ஆகும். எல்லாருமே அங்கே புரளி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கோவத்தில், ஜூலியா உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நான் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா சொல்லிட்டு வண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா, என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, உங்களுக்கு சொன்னால் புரியாதும்மா, ப்ளீஸ்மா சொல்லிட்டு கெஞ்சுறா. அப்போ ஹீரோவுமே அவங்க அம்மாவுக்காக காலில் விழுறான் கூட சேர்ந்து. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் ரொம்பவே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறா. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ ரோனிக்காக ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறமா ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அவர் ஒரு பக்கெட் வச்சுட்டு இன்னுமே நின்றுட்டுருக்காரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்டே கேட்குறாங்க. சுற்றி இருந்தவங்களாம் ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களும் பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு தோணுது, அவளோட தங்கச்சி கரெக்டாக வருவான் அந்த டைமு. சரி இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னோட 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ வில்லனும் திரும்பி நிற்கிறான். ஹீரோயினோட அம்மா அவளோட சிஸ்டரோட கையை பிடிச்சி அவங்க கையில் வைக்கிறதுக்காக கையை இழுக்கிறாங்க. ஆனால் விடமாட்டா. அப்புறமா ஃபாஸ்ட்டாக கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவங்க அவளோட கையை பிடிச்சி அவனோட கையில் வைக்கிறாங்க. அப்போ சிஸ்டர் செவுலேயே ஒன்று விட்றா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், நீ எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது அவள் ரீபவுண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க எல்லாருமே அவளோட கையை வெட்டணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக பிரின்சஸ் அவங்க மாமாவாக போகிறாருல, அதனால் ஈஸியாக காப்பாற்றிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.